தமிழ்நாட்டு மக்களே, ரெண்டு கட்சிக்கு நடுவில் தான் போட்டிய. ஒன்று ரெண்டு என்ன யாரும் கத்த மாட்டாங்க, கத்த சொல்லணும். எல்லாரும் வீட்டில் உக்காந்துட்டு இருந்தா எப்படி கத்துவாங்க? மகனே என்னப்பா நீனா உன்னை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம ரெண்டு கட்சிக்கு தான் போட்டியான்னு பார்த்தா நடுவில் ஒரு கட்சி வந்து உன்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இது தேவையா உனக்கு? அது தெரியலப்பா. அது வந்து எதிர்கட்சிக்காரன் சதி. எதிர்கட்சி சதி ஊருக்கே தெரியுது. எதுக்கு இன்ஸ்டாகிராம் போற நைட்டு பிளான் பண்ணிக்கலாம்? என்ன நீயும் அதே கேட்டுட்டு இருக்க, அவனும் அதே கேட்டுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஏதோ வயசு பையன் அப்படிதான் இருப்பேன். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரு. அதுக்காக இதெல்லாம் வந்து கேட்கணுமா? பொது வெளியில அவன் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்பீங்களா? அதை விடுங்க. 12 மணிக்கு உங்களுக்கு என்ன வேலை? இன்ஸ்டாகிராம்ல நீங்க யாருக்கு ரீபோஸ்ட் பண்ணீங்க? உங்க ரத்தம் தானே. நானும் அப்படிதான் இருப்பேன். என்னப்பா இப்படி கோவப்படுற? நீ இன்ஸ்டாகிராம் போனதால அவங்க சொல்றாங்க போவாத இனிமே இன்ஸ்டாகிராம். அந்த ஆள் ஏதோ பேசிட்டு இருக்கான், நீ எதுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம கட்சி வளர்க்கறதுக்கு வேலையப்பா. நீ நான் சொல்றத முதல்ல கேளு. அவன் எதுனா பேசிக்கிட்டோம், அது வந்து என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இப்ப 2028 தேர்தல் கிட்ட நெருங்கிருச்சு டாடி. இப்ப நம்ம என்ன டாடி பண்ண போறோம்? பிரச்சாரம் தான். என்னத்த பிரச்சாரம்? என்ன பிரச்சாரம் பண்ணி கிழிச்சிட்டோம்? இப்போ நம்ம ஒன்றும் இல்லை போலாம. அந்த அக்கா வேற அந்த சைடில் ஏதோ பண்ணிட்டு இருக்கு பாவம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தனித்தனியாக ஏற்றிட்டேன் போய் எல்லாம் தனித்தனியாக பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி குடும்ப அரசியல் குடும்பமாக அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் போட்டு கிழிக்கிறான். நான் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுறேன். அதை விடு, சரி விடு. நம்ம கிட்ட நெருங்கிட்டோம், அதான் பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா. ஜெயிக்கிறதுக்கு என்ன, நம்ம ஜெயிப்போமா? கண்டிப்பாக மகனே, நம்மளுக்கு தான் எல்லாம் அதிகமாக இருக்கு. நீ வந்து வெற்றி சாதத்தை பற்றி கவலைப்படாத. உன்னை அடுத்த சிஎம் ஆக்குவேன். அப்படியா? போன வாட்டி மாதிரி அந்த ஓட்டு மிஷின்ல கோளாறு பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அடிச்சு சாவ வச்சிருவேன் போ, சாவ வச்சிருவேன் எந்த போகணும். இதோ கொஞ்சம் சிஸ்டா இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தான் அத்தனை பேர் கூட்டணி வச்சிருக்கோம்ல, அதுக்கு தான் எதிராக அத்தனை பேர் கூட்டணி. அவங்கெல்லாம் இன்னுமா நம்பிட்டு இருக்க டாடி? அவங்களாம் நம்பாத டாடி. மீசக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியல. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நிறைய பரபரப்பா பேட்டி கொடுத்து நான் பார்த்தேன். இப்ப அவர் எங்க இருக்காரா இல்லையான்னு தெரியல மீசக்காரரு. இன்னொருத்தர் கூப்பிட்டு வச்சு பேசாம அவரு கூட கொடுத்துருக்கலாம். ஒண்ணு ரெண்டே நீ அப்புறம் மாதிரி பேசாத, அந்த ஆள் மாதிரி பேசிட்டு இருக்காத. இருந்தாலும் அவர் என் அண்ணன், உனக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. பேசாம அவர் கட்சியில போய் சேர்ந்துட்டான். நானு அடிச்சேன்னு வச்சுக்க. நீ யார பத்தி தான் கேள்வி கேட்டுருக்க? அப்ப நம்ம ஜெயிப்போம் மாட்டோமா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கண்டிப்பா ஜெயிக்கிறோம், கை கூட. ஏன்னா நம்ம ஒரு வியூகத்தை நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு தெரியல என்ன? நீ போன் ஓபன் பண்ண, சிஸ்டம் ஓபன் பண்ணு, எல்லாத்தையும் நம்ம விளம்பரம் தான். பாட்டு யாரு போட்டு கொடுத்தா சொல்லு? அதுல இப்படி கம்பேர் பண்றாங்க. அந்த ஆள் வந்து முக்கிய சூப்பரான மியூசிக் டைரக்டர் இருந்து ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்துறான். அது போட்டியா நினைச்சு நீ யாருக்கிட்ட கொடுக்குறேன்னு தெரியல. அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சுத்தமா யார் சொன்னா? நம்மளுக்கு தான் இட்டு, மக்களுக்கு தெரியாதா? சரியா? நீ அந்த யூடியூப் அதெல்லாம் போடுற, அது எரிச்சலாகுதா? மக்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுறாங்க. எல்லாத்தையும் பண்றாங்களா? இல்லையே, நம்ம ஐடி விங் டீம் சொல்லுச்சே, கிளிக்குது ஐடி விங் டீம். சும்மா எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு நம்ம முக்காவாசி இப்படி இருக்குது காரணமே நம்ம ஐடி விங் தான். இருக்கிற எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க. I didn't expect this from you. விர்ச்சுவல் வாரியர்ஸே பயங்கரமா பண்றாங்க. நான் யாரு சரிப்பட்டு வராது. நீ வந்ததுல இருந்து நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அடிச்சு போடுவேன் நானு. என்ன அவனுக்கு ஏதாவது ரகசிய டீலிங் இருக்கோ? இல்ல டாடி உங்களை அவன மாதிரியா நீ வந்து போயிட்டு கண்ணாடி போடுற, இது பண்ற? இந்த பேரு உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ என்னடா உம்மா கொடுக்குற? நெக்ஸ்ட் இதுல பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் டாடி. அவன் பண்ணுவான், நீ பண்ணுவியாத? நீ மட்டும் அவன் பண்றதெல்லாம் பண்றது இல்லையா? ரேம்ப் வாக் நடக்கிற, துண்டெல்லாம் போடுறாங்க, மூஞ்சில வர அடி வாங்குற. சரி விடு அப்பா. சரி, நம்ம ஜெயிக்கணும்பா. அதனால நம்ம ஏதாவது ஒன்று வழி பண்ணி ஆகணும். இன்னும் 20 நாள் தான் இருக்குது, சரியா? நீ போய் அந்த இன்ஸ்டாகிராம்லாம் நோண்டாம ஒழுங்கு முறையாத கட்சி வெளியே போ வந்து பெற்றிருக்கு. எனக்கு தலையெழுத்து. இன்ஸ்டாகிராம் 12 மணிக்கு போறாங்க.